TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள சுவிட்சர்லாந்து தூதுவர் தமிழ் பொது கட்டமைப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மாலை பொன்னாடை என்பவைகளை தவிர்த்து பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டுகிறேன் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் சின்னம் குறித்து ஒரு தரப்பினர் முன்வைத்துள்ள முறைப்பாடு அடிப்படையற்றது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரவுஃப் ஹக்கீம், சட்டத்தரணி HMM ஹாரிஸ் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து உள்ளனர். மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என்கிறார் நாமல். ராஜபக்ஷ குடும்பத்தினர் சுதந்திரமாக செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே காரணம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. 35 நாடுகளின் குடிமக்களுக்கு இலவச விசா வசதியின் கீழ் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் விவாதம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் என்று மார்ச் 12 இயக்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான பதாதைகள் காட்சிப்படுத்த வேண்டும் என வடமாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் யாழ் நகர மேயர் V மணிவண்ணன் மற்றும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டமைக்கான காரணம் உள்ளிட்ட விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சார நடவடிக்கையிலும் மாலை பொன்னாடை என்பவைகளை தவிர்த்து பிரச்சாரங்களை முன்னெடுக்க சகல ஏற்பாட்டாளர்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் சகல பிரச்சார கூட்டங்களிலும் மாலை அணிவித்தல், பொன்னாடை போர்த்தல், ஆரத்தி எடுத்தல், கௌரவிப்பு செய்தல் போன்ற விடயங்களை தவிர்த்து பிரச்சார பணிகளை மட்டும் செய்வதற்கு ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தவும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முதலாவது அறிமுக கூட்டம் என்பதால் முல்லைத்தீவில் எதிர்பாராத விதமாக மக்கள் மாலை அணிவித்தார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றேன். ஆனால் அச்சேற்பாட்டை தொடர்ச்சியாக அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு வழங்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் குறித்து ஒரு தரப்பினர் முன்வைத்துள்ள முறைப்பாடு அடிப்படையற்றது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த முறைப்பாட்டை ஏற்க முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை தேர்தல் வன்முறைகள் குறித்து அறிவிக்க நாடு முழுவதும் தேசிய தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த மையங்களில் தொலைபேசி எண்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட விவரங்கள் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி HMM ஹாரிஸ் ஆகியோருக்கு எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசா விடுத்திருந்த அழைப்பின் பேரில் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இருவரும் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடினர்.
இதன்போது கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகள், கோரிக்கைகள், சமகாலத்தில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், சமூகம் சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பில் திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி HMM ஹாரிஸ் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவிடம் எடுத்துரைத்தார். இங்கு கலந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் சமூகம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல விடயங்களை வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது. முடிந்ததை முடியும் என்பேன், முடியாததை முடியாது என்பேன். தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், மொழி உரிமையையும் வழங்குவேன். ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை ஒன்றிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் அனுராதபுரம் நகரில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்தியே பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் நாட்டில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றினார். 2015ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்தோம். 2019ஆம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கும் முகம் கொடுக்க நேரிட்டது. பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிரா என்ற தீர்மானமிக்க கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரையே பாதுகாத்தோம். பொருளாதார பாதிப்பினை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் எமது அரசாங்கத்தை வீழ்த்தினார்கள். அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு அரசாங்கத்தை கையளித்து நிலைமைகளை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினோம். நாட்டின் தேசியத்துக்கும் இராணுவத்தினருக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது. சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவும் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படவும் நாங்கள் தயாராகவில்லை என்பதால் தனித்து தீர்மானங்களை எடுத்துள்ளோம். சவால்களை கண்டு நாங்கள் அச்சமடையவில்லை. சவால்களை நான் விரும்புகிறேன். எவர் மீதும் சேறு பூசவில்லை. கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றோம். தேசிய உற்பத்திகளை நிச்சயம் மேம்படுத்துவோம். இலங்கை ஒற்றையாட்சி நாடு. நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே வீரர்கள் போரிட்டார்கள். நாங்கள் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டின் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இந்த பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை மற்றும் கௌரவமளிக்க தயார். அதனை செய்வோம். அதேபோல் மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டோம். தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது. முடிந்ததை முடியும் என்பேன், முடியாததை முடியாது என்பேன். தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், மொழி உரிமையையும் வழங்குவோம். ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை ஒன்றிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டோம் என்றார் நாமல் ராஜபக்ஷ. ராஜபக்ஷ குடும்பத்தினர் சுதந்திரமாக செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே வழியமைத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் விக்னேஸ்வரனும் சேர்ந்து ராஜபக்ஷ குடும்பத்தினரை பாதுகாத்ததன் விளைவாக நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கே தமிழ் கட்சிகள் முன்வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதன் ஊடாக தமிழ் மக்களின் நியாயமான தீர்வினை காண முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முப்பத்தைந்து நாடுகளின் குடிமக்களுக்கு இலவச விசா வசதியின் கீழ் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அக்டோபர் 1 தேதி 2024 முதல் 6 மாத காலத்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ராச்சியம், ஜெர்மனி, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகள் இதில் சேர்ந்துள்ளன.
பெல்ஜியம், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, டென்மார்க், போலந்து, கசகஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நேபாளம், சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, செக் குடியரசு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, இஸ்ரேல், பெலாரஸ், ஈரான், ஸ்வீடன், தென்கொரியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் உள்வாங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி வேட்பாளர்களின் விவாதம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் என்று மார்ச் 12 இயக்கம் அறிவித்துள்ளது. அதன்படி மற்ற வேட்பாளர்கள் காட்டும் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு இந்த விவாதத்தை பல கட்டங்களாக செயற்படுத்த மார்ச் 12 இயக்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விவாதத்திற்காக 39 வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு முன் மின்னஞ்சல் முகவரிக்கு தங்கள் ஒப்புதலை அனுப்புமாறு வேட்பாளர்களுக்கு மார்ச் 12 இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பின்வரும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள், அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வட மாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்தோடு வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர்பிலக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய சேவையை பெற்றுக்கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன இந்த பதாதையில் காட்சிப்படுத்த வேண்டும் என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.